கல்வராயன் மலை மக்களின் வளர்ச்சியை தடுப்பது வனத்துறை அதிகாரிகள்தான் என அமைச்சர் முன்னிலையில் பேசிய திமுக எம்எல்ஏவுக்கு பொதுமக்கள் விசிலடித்து ஆரவாரம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கரியாளூரில் நடைபெற்ற அரசு விழாவில் மலைவாழ் பழங்குடியினரின் மக்களுக்கு அனைத்து துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த், சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், கல்வராயன் மலையின் வளர்ச்சியை தடுப்பது வனத்துறை அதிகாரிகள்தான் எனவும், சாலையில் போட அரசு நிதி ஒதுக்கினாலும் அதை வனத்துறை அதிகாரிகள் தடுத்து வருகிறார்கள் எனவும் கூறினார். மேலும் அவர்கள் அறிவாளித்தனமாக நடந்து கொள்வதாக நினைத்துக் கொண்டு மக்களுக்கு எதிராக செயல்படுவதாக கூறினார். சட்டமன்ற உறுப்பினரின் பேச்சால் அப்பகுதி பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் அதற்கு விசிலடித்து ஆரவாரத்தோடு கைதட்டினர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, சட்டமன்ற உறுப்பினர் பேசியது உண்மையில் வரவேற்கக்கூடியது என கூறிய நிலையில் இருதரப்பினருக்கும் ஏதுவாக பேசி தனது உரையை முடித்துக் கொண்டார். புதியதாக ஃபாரஸ்டுக்குள்ள எங்கேயாவது வயலேஷன் பண்ணி புதியதாக ஒரு சாலை அமைக்கப்பட்டால் அப்ப அதை என்கரேஜ் பண்ணி நீங்க விதிமீறல் என்று நீங்கள் அதை போடாமல் தடுங்க. ஆனால் இருக்கின்ற எக்ஸிஸ்டிங் சாலையை, ஏற்கனவே போடப்பட்ட சாலையை மீண்டும் புதுப்பிக்கும் போது அதை ரினிவல் பண்ணும்போது ஒவ்வொன்றிலும் ஏதோ ரொம்ப அறிவாளித்தனமாக செயல்படுவதாக நினைத்து பணிகளை தாமதப்படுவது என்பது மிகவும் கண்டிக்கக்கூடியது. வருத்தத்தோடு இந்த செய்தி நான் பதிவு செய்கின்றேன். ரோடு உங்ககிட்ட இருக்குதா இல்லையா என்று கணக்கு வைத்துக் கொண்டு பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய வனத்துறையை சார்ந்தது. நெடுஞ்சாலைத்துறை இது, உள்ளாட்சி துறை இது கிடையாது. உங்களுடைய எல்லை எது, பவுண்டரி, உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க பார்டர் லைன் போடுங்க. பார்டர் லைன் போடாம டெண்டர் விடப்பட்டு அரசாங்கம் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நிதியை செயல்பட விடாமல் யாரோ ஒரு சிலர் உங்களுடைய மெத்தன போக்கோ உங்களுடைய மேதாவித்தனமோ உங்களுக்கு அந்த விஷயம் சப்ஜெக்ட் கிளாரிட்டி இல்லைங்கிறதுக்காக அரசு பணத்தை விரயம் காலதாமதப்படுத்துவது மிகவும் கண்டிக்கக்கூடியது.